ரிசப்ஷனுக்கு போகணும். இந்த கண்ணில் போட்டு முடிச்சுட்டேன். இந்த கண்ணிலையும் வந்து நான் போட போகிறேன். நல்லா இருக்கு இப்படி பண்ணுறப்ப. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். என் கையில் வந்து பாருங்கள், நான் நேற்று நைட் வந்து மெஹந்தி வச்சேன். ஸோ இது நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இப்போது இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு கெட் ரெடி வித் மீ தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து ஒரு சாரீ தான் போட போகிறேன். இப்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீப்ளீட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் சாரீ அண்ட் இதுதான் ப்ளவுஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு வந்து உட்காந்துருக்கேன்னா செம்மையாக வந்து ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. நல்லா இருக்குது இப்படி பண்ணுறப்ப. இன்னும் எனக்கு கிளம்புறதுக்கு வந்து ஒரு 1.5 hours கிட்ட இருக்குது. நான் வந்து ஒரு 1 hourக்குள்ளே கிளம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவாக இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து போகலாம். நான் வந்து இப்போ கிளம்ப ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைமருக்கு வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ் ஸ்மூத் அண்ட் பிளர் ப்ரைமர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து போல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ரைமர் வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக காமிக்கும். இப்போ நான் பேஸ்க்கு வந்து க்ரைலானோட டர்மா கலர் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெங்களூர் 1 பேலட். இதில் வந்து நான் மோஸ்ட்டாக DFD ஷேட் அண்ட் D5 ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே கொஞ்சம் ஆக்னி மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே மட்டும் நான் இந்த டார்க் ஷேட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த பேஸ் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டார்க் ஷேட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆரஞ்சு கரெக்டர் கூட யூஸ் பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து டார்க் ஷேட் இப்படி போட்டதுக்கு அப்புறமே மறைஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்ஸ் மேலேயே நீங்கள் வந்து அந்த லைட் ஷேட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கவர் ஆகாது. நீங்கள் வந்து ஒன்று டார்க் ஷேட் எல்லாம் வந்து ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற உங்களோட ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஷேட் வந்து நான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் வந்து ஃபுல்லாக அங்கங்கே போட்டதுக்கப்புறமா நான் இப்படி வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து பேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ப்ளஷ்க்கு ரிம்மலோட மேக்ஸி ப்ளஷ் இந்த ஷேட் 003 வைல்ட் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து கான்டோர் பண்ண போகிறேன். கான்டோர் பண்ணுறதுக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட மெகா க்ளோ கான்டோரிங் பேலட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 749A தூல்சே தேலாச்சு. இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய கான்டோர் ப்ரஷ் நான் எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா டேப் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டேன்னா ஸோ நான் வந்து ஈஸியாக கான்டோர் பண்ணலாம். ஃபோர்ஹெட்டில் வந்து இப்போ நான் கான்டோர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய நோஸோட 2 சைட்ஸ்லையுமே தான் வந்து பண்ணணும். ப்ரஷ் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் மேலே கீழே ரொம்ப லைட்டாக ப்ரஷ்ஷை பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணாலே வந்து போதும். அவ்வளோதான், நான் கான்டோரும் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஐ மேக்கப்புக்கு தான் வந்து போகிறேன். ஐ மேக்கப் வந்து ரொம்ப போல்டாலாம் பண்ண போகிறது கிடையாது. அதுவுமே வந்து ரொம்ப லைட்டாக தான் பண்ண போகிறேன். மேக்கப் இன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப சட்டிலாக தான் வந்து இருக்க போகுது. என்னோடய ஐ ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு மாதிரி மாவிஷ் பிங்க் இந்த மாதிரி ஒரு பிங்க்கில் தான் வந்து என் பேஸ் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். இது வந்து என்ன பேலட்னா லைம் கிரைமோட வீனஸ் 3 பேலட். ஸோ இந்த ஷேட் வந்து நான் இப்போ என்னோடய பேஸ்
ஃபேஸில் ஃபுல்லாகவே போடுறேன். ரொம்ப லைட்டாக தான் எடுத்து போடுறேன். இந்த ஷேட் வந்து எக்ஸாக்டாக என்னோட ப்ளவுஸ் ஷேட் வரும். பட் இந்த ஷேட் வரணுன்றதுக்காக அவ்வளோ பிக்மெண்டடாக வந்து நான் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக தான் வந்து போடுறேன். இப்போ நான் போட்ட ஷேட் வந்து இதுதான். இதுக்கு பக்கத்துலேயே வந்து லைட்டாக பிங்க் ஷிம்மர்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஷேட் இருக்குது. அதுதான் நான் இதுக்கு மேலே ரொம்ப லைட்டாக டச் பண்ணி போடுவேன். ஈவினிங் தானே, ஸோ வந்து லைட் போட்டால் நல்லா கிளிட்டர் ஆகும்ல, அதுக்காக. ஆல்ரெடி போட்ட கலரும் இந்த கலருமே மிக்ஸ் ஆனால் எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இப்போது நான் போடுற ஷிம்மர் ஷேட் வந்து வெறும் ஷிம்மர்ஸ் மட்டும்தான் இருக்குது. லைட் ஒயிட்டில் வந்து லைட்டாக ஷிம்மர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி. இந்த கண்ணில் வந்து அந்த ஷிம்மர்ஸ் மிக்ஸ் பண்ண கலர் போட்டிருக்கேன். இதில் வந்து போடல. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் வந்து லைட்டாக கிளிட்டரியாக இருக்கும், இதில் வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ ரொம்ப லைட் டிஃப்ரென்ஸ் தான். என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்து நான் ஒரு ப்ரௌன் ஷேட் தான் வந்து போட போகிறேன். என்னோட லோவர் லேஷ் லைனில் வந்து நான் ப்ரௌன் ஷேட் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய அப்பர் லேஷ் லைனை வந்து ஒட்டி லைட்டாக ஒரு விங் லைனர் மாதிரி பண்ண போகிறேன். பட் ஐலைனர் யூஸ் பண்ணியில்ல, ஒரு பிளாக் ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து என்னோட அப்பர் லேஷ் லைனில் வந்து நான் கொஞ்சமாக விங் லைனர் மாதிரி பண்ணுறேன். இந்த கண்ணில் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கண்ணிலையும் வந்து நான் போட போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் நான் கீழே போயிட்டு வந்தேன், கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ நான் மஸ்காராக்கு வந்து லோரியலோட வால்யூம்னஸ் லேஷ் பாரடைஸ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் 2 கோட்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட் போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் செகண்ட் கோட்டும் போடுவேன். அப்போ தான் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீயா வாட் நீயா இப்போ தான் நீ வேணும்னே கூப்பிட்டுட்டே இருப்ப. எங்கேயா நான் கிளம்பும்போது தான் எதா பண்ணுவேன். நான் வந்து 2 கோட்ஸ் போட்டு முடிச்சுட்டு வரேன். கொஞ்சமாக வந்து காஜல் போட போகிறேன். இது வந்து க்ரைலானோட காஜல். காஜல் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் போட்டேன்னா என்னோட மேக்கப் வந்து டன். இல்லை, லிப்ஸ்டிக் போட்டு அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே போட்டேன்னா என்னோட மேக்கப் டன். இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் போட போகிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் நெக்ஸோட கேக் பேலட்னு ஒன்று இருக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் இருக்கும். ஸோ இதுதான் அது. பிளாக் வந்து உடைச்சிட்டேன். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுதான் நான் இப்போ பண்ணுறேன். சன் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. எனக்கு லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சமாக டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து கேமரா பார்க்க முடியல. ஃப்ரண்ட்டில் போய் தான் பார்க்கணும். ஐப்ரோஸும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் லிப்ஸ்டிக் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் க்ரையான் ஷேட் வந்து 19 ஆர்டிஸ்ட் நியூட் தான் வந்து போட போகிறேன். மேக்கப் டன். இதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஹேர் செட் பண்ணணும், சாரி போடணும். ஸோ வந்து ஹேர் செட் பண்ணுறது வந்து நான் முடிஞ்சால் கொஞ்சமாக காமிக்கிறேன். நான் இங்கேருந்து ரூமுக்கு போய் தான் செட் பண்ணணும். மேக்கப் ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹேர் செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மட்டும் கீழே மட்டும் கொஞ்சமாக கர்ல்ஸ் பண்ணுவேன். இதுக்கு டைம் இல்லைன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேரோடய போயிட போகிறேன். இப்போதைக்கு நான் ஹேர் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ நான் ஸ்பீடாக போய் சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.